வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. ஸோ அந்த ஜாதகத்தினுடைய பலன்களை சொல்ல சொல்ல அவங்க அழுதுட்டாங்க. நீங்கள் திருமணாயும் பிரம்மச்சாரி வாழ்க்கை தான், உங்களுக்கு தனித்த மரமாக தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். திருமணமாகி கணவர் ஒரு மாதம் 2 மாதங்களில் விட்டுட்டு போயிடுறாரு. என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே கிராமத்து பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. அந்த காலத்தில் அந்த பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. கோர்ட்டு கேஸு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி போனவர் தான் எங்கே போனாருன்னு தெரியாது. வேறு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த பலன்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. ஜாதகத்தில் செவ்வாய் தனியாக இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கு முன்ன பின்ன கிரகம் இருக்கணும். ஏன் நீங்கள் செவ்வாயை சொல்கிறீங்க? என்ன நம்ம செவ்வாய் ரொம்ப சிறப்பு, அவர் எப்பயுமே செவ்வாய் தான் பேசுவார்னு நம்ம ஒரு பட்டமே வாங்கியாச்சு. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. எது வேலை செய்தோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். செய்யாத விஷயத்தை நாம் பேச போகிறதில்ல. ப்ராக்டிக்கலுக்கு எனக்கு ஒத்து வருது, அதனால நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இதே மாதிரி ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 7 கூடையவர் செவ்வாய், இப்போ ரிஷப லக்னம் 7 கூடை செவ்வாய் உச்சமாக இருக்கார். இதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க? அவர் அங்கே வாங்கின சாரத்தை வச்சு 1-2 பலன் சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த 7 கூடையவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம பலன் சொல்லி ஆகணும். காலபுருஷ 7 சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். லக்னத்துக்கு 7 கூடையவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். 7 கூடையவர் தான் உச்சமாக இருக்கார். நான் சொல்லிட்டு ரிஷப லக்னம் 7 கூடை செவ்வாய் உச்சம் மகரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை மட்டுமே வச்சு நீங்கள் அந்த ப்ரிடிக்ஷன் ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்க, நல்லாயிருக்கும் ஆகாவும் இருக்குன்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோம். ஏன்னா 7 கூடை உச்சமாக இருக்கார், காலகாலத்தில் கல்யாணம் ஆகிடும், மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க. இல்லை ஏதோ ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா அது தவறாக போகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய்க்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 7 கூடையவர் உச்சமாக இருக்கார், 9ல் இருக்கார், எல்லாமே கரெக்டு. செவ்வாய் போய் சனி, கேது, இல்லை ராகு இந்த மாதிரி வரிசையில் அட்டமாதிபதி இப்படி தொட்டுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகி இவருக்கு டிவோர்ஸ் ஆகிடும். திருமணம் நடக்கும். ஏன்னா செவ்வாய் 7 கூடையவர் போய் ஏதோ ஒரு பாவகிரகத்தையாவது என்ன பண்ணணுங்க, தொட்டுடணும். தொடாமல் வெறும் எம்டியாகவே இருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதே இவருக்கு குதிரை கொம்பாக தான் இருக்கும். அப்படியே மீறி போய் திருமணம் ஏதோ யாரோ நல்லவங்க தெரிஞ்சவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நிறைய 100க்கு 90 ஜாதகங்கள் அப்படி தாங்க இருக்குது. ஏதோ 1-2 எக்ஸாம்ஷன் தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாவாதிபதி இல்லை ஏதோ ஒரு காரக கிரகம். இப்போ குரு இருக்காருன்னு வச்சுப்போம். குரு குழந்தைக்கான காரகம், அது நல்லா தெரியும். ஒரு ஜாதகத்தில் பார்க்குறேங்க, குரு தனியாக போய் மிதுனத்தில் இருக்கார், ரிஷபத்தில் கேது. முன்னாடி 3 கட்டம் காலி, பின்னாடி 4 கட்டம் காலி. கிரகம் பூரா இப்படி இருக்குங்க. துலாத்தில் இருந்து இருக்கு, துலாம் மகரம் இப்படி இருக்குங்க. தனுசில் 3 கிரகம், துலாத்தில் 1, விருச்சிகத்தில் இப்படி வரிசலாக போகுதுங்க. குரு மட்டும் அக்கடான அங்கே போய் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு. குழந்தை இருக்கான்னு தான் கேட்டேன். முதல் கேள்வி ஜாதகத்தை வாங்கினோடனே குழந்தை இருக்கான்னு தான் கேட்டேன். அது என்ன நீ பார்க்குறவொடனே கேட்டால் அவர் ஜாதகம் படித்தவர், நிறைய இடத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இருக்கா இல்லையா, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கியான்னு கேட்டேன். ஆமாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். குரு ராகுசாரம் வாங்கியிருக்கு, குருக்கு முன்ன பின்ன கிரகம் இல்லை. அதனால் எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கல்யாணம் பண்ணிக்க, அதாவது குழந்தைய பெற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கோங்க. நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ரொம்ப தடையாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக தடை வரும். இப்படி தனித்து விடப்பட்ட கிரகங்கள் அதனுடைய காரக பலன்கள், அதனுடைய பாவக பலன். இப்போ காலபுருஷனுக்கு 9. அதே ஜாதகத்தை கேட்குறேன், உங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறேன். அவர் தனியாக வாழ்ந்துட்டுருக்கார். அவர்
குடும்பத்துக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு வேலை விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன், இந்த இயற்கை வேளாண்மை பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, காட்டில் போய் குடிசை போட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கே வர்றதில்லை. அவரே ஆக்கி அவரே சாப்பிட்டுக்கிறார், அவரே விவசாயத்தை பார்த்துக்கிறார். அதனால் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். தந்தை தனித்து விடப்பட்டாரான்னு கேட்குறேன். ஆமாம். ஸோ பாருங்கள், அந்த தனியாக நிற்கக்கூடிய கிரகம் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. முன்ன பின்ன நல்ல கிரகங்கள் இருக்கணும். எப்பயுமே ஒரு பாவாதிபதிக்கு போய் தொடக்கூடிய கிரகம் நல்ல கிரகமாக இருந்தால் அந்த பாவ பலன்கள், அதனுடைய காரக பலன்கள் விருத்தி அடையும். இல்லைன்னா பாவ கிரகங்களாக இருந்ததுன்னா கொடுத்துட்டு பறிச்சிக்கும். இப்போ கல்யாணமாக இருந்தால் கொடுத்துட்டு பறிச்சிக்கும், பொருளாதாரமாக இருந்தால் கொடுத்துட்டு பறிச்சிக்கும், உறவு முறைகளை கொடுத்துட்டு பறிச்சிக்கும், அல்லது பிரித்து விட்டுரும். முக்கியமாக 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் பாவ கிரகங்கள் வரவே கூடாது. பாவ கிரகங்கள் சொல்லும்போது சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த முக்கியமான பாவர்கள். ஸோ இந்த மாதிரி வரிசலாக போய் தொடக்கூடிய கிரகங்கள், அது சந்திரன்லாம் தொட்டால் கொடுத்துட்டு தேய்மானம் ஆகிடுங்க. நிறைய பேருக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா சந்திரனை நோக்கி போகுது. ஸோ அந்த மாதிரி வீடுகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தால், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 12 லக்னத்தில் நீங்கள் எதை வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ வச்சுக்கோங்க. சுக்கிரனுங்கிறது காரக கிரகமாக இல்லையா, களத்திர காரக கிரகம். இது ஒரு சிலர் வந்து இது பெண்ணு இது ஆணுன்னெலாம் சொல்கிறாங்க. பட் காலபுருஷனுக்கு அந்த பாலின மாறுபாடு வேறுபாடுலாம் கிடையாது. ஏன்னா மேஷராசிலே அதுவே ஒரு அர்த்தநாரி தான். அர்த்தநாரிங்கிற மாதிரி தான், பாதி ஆண் பாதி பெண். ரிஷபராசிக்கு வந்தீங்கன்னா பாதி பெண் பாதி ஆண். இப்படி எல்லா ராசிலையுமே பாதி வந்து ஆணாகவும் பாதி பெண்ணாகவும், அல்லது பாதி பெண்ணாகவும் பாதி ஆணாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த டிட்டர்மினேஷன்லாம் காலபுருஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆணானாலும் பெண்ணானாலும் செவ்வாய் தான் ஜாதகர், சுக்கிரன் தான் களத்திரம். அப்போ சுக்கிரன் போய் சந்திரனை தொடுதுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு தேய்மானம் உண்டுங்க. வளர்பிறை சந்திரன், அது இதுன்னு பௌர்ணமி சந்திரன் என்னென்னோ சொல்கிறாங்க. பட் பேசிக்குங்கிறது ஒன்று இருக்குது. அந்த சந்திரனுடைய குணம், அந்த சந்திரனுடைய குணமே வளர்ந்து தேயக்கூடிய குணம் தான். அதை போய் தொடும்போது என்ன ஆகிடுதுங்க, மன வாழ்க்கை என்பது பிரச்சனைக்கு உண்டானதாக, கேள்விக்கு உண்டானதாக, அல்லது தேய்மானத்தை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிரகம் ஒரு பாவாதிபதி போய் இன்னொரு பாவத்தில் இருக்காருன்னே சொல்லி பழக்கப்படாதீங்க. அது சரியான ஜோதிடம் கிடையாது. அது புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட ஜோதிடத்திற்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜெய்மனியில் பார்த்தீங்கன்னா போய் தொடக்கூடிய இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய எடுப்பாங்க. அது எந்த முறை எந்த மெத்தடில் இருந்தாலும் நமக்கு வந்து அது எந்த மெத்தடு பெருசுங்கிறத நாம் விட்டுறலாம். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறோம். அதாவது அவர்கள் அப்பாற்பட்டவர்கள், நாமெல்லாம் ரொம்ப ஒரு துரும்பு தான். ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடலில் நாம் ஒரு சின்ன துரும்புன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி அந்த முனிவர்கள், இவர்கள் எல்லாமே, மகான்கள் எல்லாமே சொன்ன விஷயங்கள் ஒரு சிலது காலத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடுதுங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நாம் அதை தான் பராசரர் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பராசரெல்லாம் ஜோதிடமே கிடையாது. அவருக்கு அப்புறம் ஜெய்மினி வந்தார், இது வேறு அது வேறுன்னு கான்ட்ரவர்சிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரெண்டும் ஒன்று தான். அதோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் ஜெய்மினி. அவர் அதை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குறாரு, இன்னும் ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டதில் இன்னும் கர்மா தீரியிலே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாங்க. கர்மா வந்து ஒரு சிலர் கர்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, அது இல்லை. பட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது. நீ இப்போ வந்து ப்ரூஃபை கொண்டு வான்னு சொல்லி அவரை வந்து மட்டம் தட்டுறதுல நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நன்மையும் கிடையாது. நம்மளுடைய நோக்கமும் அது கிடையாது, அப்படி இருக்கவும் கூடாதுங்க. சிறு துரும்பானாலும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதனால் எண்ணற்ற ஜோதிட விதிகளில் எங்கெங்கெல்லாம் விதிகள், நல்ல விதிகள் இருக்கோ அதெல்லாம் தேடி பொறுக்கி எடுத்து அதை வந்து நாம் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நமக்குன்ட்டு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, அற்புதமான ஜோதிடர், நல்ல கைராசிக்காரர்னு பேர் எடுத்துடலாம், சீக்கிரமாக எடுத்துடலாம். அதனால் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயங்கள், அந்த கிரகங்கள் போய் தொடக்கூடிய எதை நோக்கி போகிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணிடணுங்க, தீவிரமாக ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்தில் இருப்பதால் மட்டுமே ஒரு பலன்கள் நடந்து விடாது. 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் கிரகமே இல்லைன்னு வச்சிங்களேன், அவனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கே ஆள் இருக்காது. நான் சொன்னேன், நீ ஏடா தனியாக கிடக்கிற, அவனுக்கு பொண்ணு பார்க்க யார் இருக்கான்னு கேட்டேன். அவர் 10 நிமிஷம் வந்து யோசிக்கிறான். அது ஏன்னா அது சரியான கேள்வி. அவனால் ஒன்றும் அப்படியே ஸ்டன்னாகி போய் உட்காந்துருக்கிறான். யாரும் இல்லை சார், என்ன பண்ணுறது, நானே தான் மேட்ரிமோனியில் போட்டுட்ருக்கேன்,
அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் பார்க்குறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க சார். தம்பி அவங்கள குறை சொல்லாத, உன்னுடைய கர்மா, உன்னுடைய ஜாதகம் வந்து அதை தான் சொல்லுது. இந்த விஷயத்தை உன்னை எந்த பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் கட்டிக்கோ, நீ எதையும் பார்க்காத. நெட்டை குட்டை கருப்பு வெள்ளை எதையுமே பார்க்காத. ஒரு பொண்ணுன்னு வந்து உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடணும், நீ தலையாட்டி தாலியை கட்டிடணும். இல்லைன்னா உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிடும். அதாவது நீ தேர்ந்தெடுக்கும் பெண்ணை விட உன்னை தேர்ந்தெடுக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள, அவ்வளோதான். அது ஆண்டவன் கொடுக்குறது நல்ல சாய்ஸாக கூட இருக்கும். நாமளே என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு தேடி தேடி ஒரு குரங்குக்கு வாக்கப்பட்டு போய் நிற்போம். அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களை பேசலாம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேசலாம். இதில் வந்து அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோஸை ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நமஸ்காரம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.